நம்மள வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22/10/2025 நம்ம ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இது யாருடைய குழுக்கள் அப்படின்னா தனலட்சுமியோட குழுக்கள். ஏன்னா போன வாரமே தொடர்ச்சியாக வந்து நமக்கு 4ஆம் நம்பர் பேஸ்ட்டாக ஆடிட்டு வராங்க. அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு 4 நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயே 003 கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 137 23வது ட்ரா. சரிங்களா, ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்திருக்க நம்பருக்கு கொடுக்க போகிற நம்பருக்கு அழகாக மேட்ச் ஆக போகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் தான் மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எது வருதோ இல்லையோ இன்றைக்கி 0 மேட்ச் ஆக மாதிரி தெரியுது. யாராவது 0 மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வித்தியாசமாக 03 கொடுத்தாங்க. 003 கொடுத்தாங்க. அதே மாதிரி 137 23வது ட்ரா. சரிங்களா, அது போக போன வாரம் 458. சரிங்களா, இதெல்லாம் ஓவரால் நம்ம கணக்கில் எடுத்தால் இந்த ட்ரா இன்னும் கூட மேட்ச் ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதுலேயும் பாருங்கள், இந்த மாதம் மட்டுமே, அதாவது 10வது மாதம் மட்டுமே அடிச்சுக்கிறாங்க பாருங்கள். 922 தான் அவங்க தான் முதல் ட்ரா ஆடினாங்க. ஏன்னா வந்து 10வது மாதத்தில் ஃபஸ்ட் ட்ரா ஆடப்பட்ட நம்பரே வந்து நமக்கு டிஎல் தான். டிஎல் வந்து 922 நடந்தாங்க. அதே மாதிரி 424 458 இதுதான் உனக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்கள் கணக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். சரியா, இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர் இருக்குது. அதுபோக நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். நம்முடைய வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு வருது. 2 ட்ராவுக்கு முன்னாடி நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு, தீபாவளிக்கு மறுநாள் 2 நாள் மட்டும் நம்ம வீடியோ போடலாம். ஏன்னா அதுக்கான டைம் எடுக்கலை. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் கணிச்சு நம்ம நைட்டு காலையில் வீடியோ ரெடி பண்ணிடுவோம். 6 மணிக்கெலாம் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா, காலைல 6 மணிக்கு நம்ம வீடியோவை ஷூட் பண்ணி அதை கண்டிப்பாக நம்ம போட்டுருவோம். சரிங்களா, அதனால் நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். சரியா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். நான் என்ன இது பண்ணுறேன், 0341 எனக்கு என்னமோ இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிற மாதிரி தான் திரும்ப காமிக்குது. பட் இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச்னு எடுத்துக்கங்க. சரிங்களா, அதே மாதிரி நமக்கு பெண்டிங் நம்பர் இன்னும் என்னெல்லாம் இருக்குது, இதிலேருந்து ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கண்டிப்பாக மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம வாங்க. நீங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து நான் நிறைய வந்து யூடியூப் ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது யூடியூப்பில். ஆனால் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்படி கிடையாது. ஏதாவது நம்ம வந்து பப்ளிக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா முதல்ல மாதிரி இப்போ நம்ம போஸ்ட்டு கூட போடுறது கிடையாது. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. முதல்லலாம் வந்து நம்ம யூடியூப்லேயே நிறைய போஸ்ட்டெல்லாம் போட்டு டெலிவரி பண்ணுவோம். இது மாதிரி வர மாதிரி இருக்குது, இது மாதிரி வர மாதிரி. இப்போல்லாம் அதெல்லாம் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டெட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம அதில் பண்ண முடியாது. அதனால் நேராக நீங்கள் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வாங்க. பட் நம்ம அங்கே என்ன மாதிரியான இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இதே மாதிரி நம்முடைய சேனலுடைய அபவுட் பேஜுக்கு போங்க. அங்கே வந்து இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் இருக்கும். நீங்கள் அதை மூலிமா கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடுங்க. சரிங்களா, ஏன்னா அங்கேருந்து, ஏன்னா இதில் வீடியோவுக்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க முடியாது. நம்முடைய சேனலுடைய அபவுட் பேஜ் போனீங்கன்னா லாஸ்ட்டு பேஜுக்கு போனீங்கன்னா இருக்கும். அங்கே வந்து லிங்க் இருக்கும். அது மூலிமா கிளிக் பண்ணி நேராக நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் வந்துடலாம். இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம அங்கேருந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இமிடியட்டாக ஏதாவது நம்பர் சேஞ்ச் ஆகுது, இல்லை இந்த இதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மணிக்கு வருது இல்லையா, 1 மணிக்கு ஜாக்பாட் வரும். அந்த ஜாக்பாட்டில் வரக்கூடிய ரிசல்ட்டை கூட நமக்கு கேஎல்ல மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம பழைய ரிசல்ட்டெல்லாம் அப்படி தான் ஆடுவாங்க. நம்ம கொடுத்தாலே எப்படி தான் கொடுப்போம். 1 மணிக்கு மேலே தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் நம்ம போர்டு வைஸாக கொடுப்போம் இல்லையா. அது மாதிரி எதுவும் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பட் அந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் கூட நம்ம அங்கேருந்து நம்ம கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் தயவுசெய்து அங்கே வந்துட்டீங்க எதாவது ஃபோன் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏன்னா ஃபோன் பண்ணி எடுக்க முடியாது. ஏதாவது முடிஞ்ச மெசேஜ் போடுங்க. நான் பார்க்குறேன் கண்டிப்பாக. சரியா, டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம, ஏன்னா நீங்கள் உங்களை மாதிரி நீங்கள் ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னா நிறைய பேரை ஹேண்டில் பண்ணணும் இல்லையா. இப்போ நம்ம சேனல்லே எத்தனையோ பேர் இருக்கு. நம்ம கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் வச்சுக்கலாம். எல்லா மெசேஜும் படிக்க முடியாது, படித்து ரிப்ளை பண்ண முடியாது. அதுக்காக மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா உங்கள் நேரமும் வேஸ்ட்டாக போகும், என் நேரமும் வேஸ்ட்டாக போகும். சரியா, நமக்கு முக்கியமாக என்ன, நமக்கு வந்து இதில் நம்பர் எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான். சரிங்களா, இப்போ நிறைய பேருடைய மெசேஜ் படிக்காமல் விட்டுருக்கலாம், சில பேருக்கு ரிப்ளை பண்ணாமல் விட்டுருக்கலாம். இதெல்லாம் நம்மளாம் பண்ணுறதுக்கான டைமும் கிடைக்காது. ஏன்னா நம்ம யூடியூப்பை மட்டுமே நம்பி நம்ம அது போக வெளியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும்னா நம்ம இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும், ரெண்டும் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன். சரியா, கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் வந்து நீங்கள் கால் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நான் எடுக்கிறதுக்கு
முடியாது. அதனால் சொல்கிறேன் சரியா. நிறைய பேர் நீங்கள் உடனே இன்ஸ்டாகிராம் கொடுத்தோன்னா டக்குன்னு கால் பண்ணலான்னு நினைக்காதீங்க. கால் பண்ண முடிந்தால் நம்ம எங்கேயாவது ஆஃபீஸில் இருப்போம், ஏதாவது ஒர்க்கில் இருப்போம், ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்புறம் எடுக்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன் சரியா. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் மெசேஜ் போடுங்க. நான் மெசேஜுக்கு ஓரளவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எல்லா மெசேஜும் பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் பார்ப்போம் சரியா. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மக்கிட்ட இது மாதிரி ஒரு 2-3 சேனல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரியா. அதனால தான் சொல்கிறேன் சரி. அப்போ நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம், 1ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. காரணம் என்னென்னா, ஏன்னா ஒரு சில நம்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில ட்ராவில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கொடுப்பாங்க. ஒரு சில ட்ராவில் 7ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கொடுப்பாங்க. நல்லா நோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ரெண்டையும் கணக்கு வச்சு பார்க்கும்போது 3ஆம் நம்பருக்கும் 1ஆம் நம்பர் கொடுப்பாங்க. இதோட நேர் ஆப்போசிட் நம்பர் 2ஆம் நம்பருக்கும் 1ஆம் நம்பர் கொடுப்பாங்க. அது இங்கே உறுதியாயிருச்சு பார்த்தீங்களா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நீங்கள் இப்படி வரும், நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் தான் அப்படிலாம் மேட்ச் ஆகும். இது எப்படி இங்கே மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் அவங்க ஆடுவாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சரியா. இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் என்னங்க 1க்கு 2 என்னங்க நான்லாம் கெஸ் பண்ணவே முடியலங்க, நீங்கள் எப்படிங்க 1க்கு 2 கெஸ் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி மெத்தடில் ஆடிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மெத்தடில் ஆடுறாங்க அப்படின்னா 8க்கு 1 7க்கு 1 அப்படின்னு ஆடிட்டாங்க அப்படின்னா அதே மெத்தடை என்ன பண்ணுவாங்க, அப்படியே 7க்கு 2க்கு 1ன்னு ஆடுவாங்க, 3க்கு 1ன்னு ஆடுவாங்க. நம்ம 3க்கு 1 எப்போயுமே கொடுக்குறது, ஆனால் 2க்கு 1ங்கிறது நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் நேற்று 2க்கு 1 வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று இப்படி பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள் 1ஆம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஒரு சில மெத்தடை ஃபாலோ பண்ணி, ஏன்னா எனக்கு 2க்குமே மேட்ச் ஆகணும். 3ஆம் நம்பருக்கும் 8ஆம் நம்பருக்கும் 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகணும் அந்த ஒரு கணக்கில், 2ஆம் நம்பருக்கும் 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகணும் அந்த ஒரு கணக்கில் தான் நான் வந்து நேற்று அப்படி கொடுத்தேன். அதுதான் எனக்கு மேட்ச் ஆகிருது சரியா. அதையும் நீங்கள் கொஞ்சம் காணாமல் பார்த்துங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ் போய் 1ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 0, பி போலில் வந்து 4, சி போலில் 25. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போலில் 1, பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10, சி போலில் நமக்கு 2, 1 தான் சரிங்க. அடுத்து நமக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போலில் 65, பி போலில் 0, சி போலில் வந்து நமக்கு 4. ஒரு 2 நம்பர் இருந்துச்சு. நம்ம நேற்று சொன்ன பெண்டிங் நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது நம்பர் எடுப்பாங்கன்னு நினச்சோம். நம்ம நம்பிக்கையை குழப்பாமல் அப்படியே எடுத்திருந்தாங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 நாளைக்கு மேலே 14 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்த நம்பர் தான் 3ஆம் நம்பர். அதை எடுத்தாங்க. நான் நேற்றே சொன்னேன், பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க. ஏன்னா இந்த கம்பெனிக்காரங்க மேலே நம்ம நம்புகிறோம்னா இந்த நம்பிக்கையை கண்டிப்பாக அவங்க சொதப்ப மாட்டாங்க, ஆடுவாங்க. அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க. அதில் மாற்றமே இல்லை. இப்போ 1ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் 1ஆம் நம்பர் நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாளாக பெண்டிங், ஒரு 15 நாளாக பெண்டிங். 2ஆம் நம்பர் எத்தனை நாளாக பெண்டிங், அது கிட்டத்தட்ட ஒரு 14 நாளாக பெண்டிங். அப்போ 2 நம்பருமே ஆவரேஜாக எடுத்திருந்தாங்க, ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர். 7ஆம் நம்பர் கூட நமக்கு ஒரு 7 நாள் தான் பெண்டிங்னு வச்சுங்க. ஆனால் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங்கில் தான் நமக்கு மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போல் 6, பி போல் 8, சி போல் 14. அடுத்து 9 நம்பர் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போல் வந்து 49, பி போல் 6, சி போல் வந்து நமக்கு 9 நாளாக இருக்குது. 4 இடம் சேர்த்து 2 போர்டு பெண்டிங். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போல் 2, பி போல் 10, சி போல் 27. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போல் 6, பி போல் 12, சி போல் 0. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போல் 26, பி போல் 1, சி போல் நமக்கு 7. அடுத்து வந்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போல் வந்து 3, பி போல் 2, சி போல் உங்களுக்கு 26. அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் 0 பொறுத்த வரைக்கும் 10 போட்டோம். 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போல் 28, சி போல் 23, 8. இவ்வளோதான் பேசிக்காக வருது. இதில் 2 போர்டு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகணுங்கிறத நான் கனெக்ட் பண்ணுறேன், இருக்கான்னு பாருங்கள். அடுத்து என்னுடைய பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 இருக்குது, 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏங்க நீங்கள் 4 நம்பர் இந்த ட்ராவில் கொடுக்குறீங்க? 2 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று, போன வாரம் தொடர்ச்சியாக 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 4 நம்பர் கொடுத்தாங்க. அடுத்த வாரம் நமக்கு 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கொடுத்தாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்ன, பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் 4ஆம் நம்பர் எங்கே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு பக்கமாக பெண்டிங்கில் இருக்குது. அதை எடுத்து ஆடணுங்கிற நான் கணக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி 7க்கு 4 ஆடலாம், புரியுதுங்களா? 1க்கு 4 ஆடலாம். இது 2 நம்பருமே நான் கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 304, 341, 134, 403, 301, 104, 403, 031, 140, 410, 113, 130. சரிங்களா? இது மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 30, 04, 34, 41, 31, 43, 14, 13, 03, 30, 40, 04, 10, 14, 04, 31. இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆல் போர்டில் இன்றைக்கி வந்து என்ன அடித்தாங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அடிக்கக்கூடிய நம்பர் 137. இந்த 137க்கு பேசிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில மெத்தட்ஸ் தான் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி 0
ரொம்ப ஸ்ட்ராங்காக 3 போர்டுக்கு அதாவது 7க்கு 0 3க்கு 0 1க்கு 0 ஓகேவா. அதுக்கப்புறம் 3ஆம் நம்பர் 1க்கு 3 3க்கு 3 7க்கு 3 இப்படி ஆடலாம். அதே மாதிரி 4ஆம் நம்பர் 1க்கு 4 3க்கு 4 7க்கு 4 இது 2 நம்பருக்குமே இப்படி மேட்ச் ஆகும். அதே மாதிரி 1ஆம் நம்பர் 1க்கு 1 3க்கு 1 7க்கு 1 இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சேர்த்து கொடுத்துட்டேன், பரவாயில்ல சரியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்முடைய சேனலுடைய அபவுட் பேஜில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். கண்டிப்பாக வாங்க. நிறைய பேர் சேர்ந்தால் தான் பேச முடியும். சும்மா 2 பேர் 3 பேர் வந்துட்டிங்கன்னா அதுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட பேருக்கு ஒரு வீடியோ போடுறோன்னா ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் 400 பேர் இப்படி ஒரு 1000 பேர் 5000 பேருக்கு ரீச் ஆனால் தான் அதில் உங்களுக்கும் யூஸ் ஆகும், எனக்கும் யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஜாயின் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 2000 பேர் வந்தால் கூட நம்ம தொடர்ந்து அதுலேருந்து ஏதாவது கன்சல்ட் பண்ணலாத. நமக்கு வந்து ஜாக்பாட்டு வந்து ஒரு மணிக்கு ரிசல்ட் வருதா, 1 மணிக்கு மேலே என்னென்ன நம்பர்கள்லாம் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக இந்த நம்பர்கள் மேட்ச் ஆகுது, இந்த ஒரு நம்பரை மட்டுமே பிடிச்சா போதுங்க அப்படின்னு நம்ம ஒரு ஃபைனலைஸ் பண்ணிடலாம் சரியா. அதுக்காக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வாங்க சரியா.